மாணிக்கம், you know the meaning of சமுதாயம்? சம் ஆதாயம் இருந்தா தான் இந்த சமுதாயம் நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். முப்பத்தஞ்சு சின்ன விஷயம் இல்லை, இந்த படத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். இது தெலுங்கில் வந்து 35 சின்ன விஷயம் காதுன்னு வந்திருக்கு. ஏற்கனவே போன மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை நான் இந்த படத்தை ஏன் பார்க்காத விட்டுட்டுன்னு மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. ஆனால் இப்போ தமிழில் டப் பண்ணி 35 சின்ன விஷயம் இல்லைன்னு வந்திருக்கு. உண்மையிலே பேர் டைட்டில் தான் இப்படி கொஞ்சம் மோசமாக இருக்கும். இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஜீரோன்னு வச்சுருக்கலாம். ஒரே ஜீரோன்னு வச்சுருந்தா அந்த படம் டைட்டில் சூப்பராக இருந்திருக்கும். படத்துக்கு நமக்கு கேட்சிங்காக இருந்திருக்கும். ஜீரோவா அப்படி ஒரு படமா அப்படின்னு நமக்கு ஒரு யோசிக்க வந்திருக்கும். ஆனால் உண்மையிலே தமிழ் படம் ஒரு தமிழனாக இருந்து மற்ற திரைப்படங்கள் மொழி மதம் எல்லாம் கடந்து இப்போ கன்னடா படம்லாம் நம்ம பாராட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது தெலுங்கு படம். ஆனால் தமிழில் டப் பண்ணி வரப்போ மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. ஏன்னா அதாங்க நமக்கு ஒரு திரைப்படத்துக்கு வந்து மொழி கிடையாது, மதம் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல படம் என்றைக்குமே நமக்கு வந்து மனசில் பதியுன்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். நம்ம வேண்டா விருப்பம் தான் போய் உக்காந்தோம். ஆனால் இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து படம் முடிவுலையும் அப்படியே கண் அசைக்காமல் பார்த்துருந்தேன். அவ்வளோ ஒரு சூப்பர் ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். அதுவும் இதில் நடித்தவங்களாம் அப்பப்பா அவ்வளோ அற்புதமாகவும் அழகாகவும் நடிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த படத்தில் ஒரு சின்ன பையங்க 2 பசங்க இப்போ எல்லாம் இப்போ நிறைய நம்ம குழந்தைகள் படம் வந்திருக்கோம். அது நிறைய வந்து இந்த ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி வந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் இந்த சின்ன பசங்க ஒரு 6th படிக்கிற ஒரு பையன் பண்ணுற சேட்டை, அவன் கேட்குற கேள்வி, அவனுக்கு இந்த மேக்ஸில் அவனுக்கு பதில் தெரியாமல் அவன் வந்து பேசுகிற பேச்செல்லாம் உண்மையிலே ஒரு பயங்கர ப்ரில்லியண்ட்டாக யோசித்து தான் இந்த மாதிரி கதையெல்லாம் எழுத முடியும். அந்தளவுக்கு அந்த பையன் ப்ரில்லியண்ட்டாகவும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு திறமையான ஒரு பையனாக வந்திருக்கான். அதை பார்க்குறப்போ நமக்கே வந்து ஒரு ஆச்சரியம். ஆஹா, இந்த மாதிரிலாம் படம் பண்ணக்கூடாதா, இது பேசாமல் தமிழில் அப்படியே ரைட்ஸ் வாங்கி ஒரு படமாகவே எடுத்துருக்கலாமே நமக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு இந்த படம் நமக்கு மனசு நிறைவாக இருந்துச்சு. 35 சின்ன வயசு காது, 35 சின்ன விஷயம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா மேக்ஸில் அவன் ஜீரோ. மற்ற எல்லா படத்துலையுமே நல்லா எடுப்பான் ஒரு பையன். ஆனால் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் எடுப்பான். அந்த ஜீரோவை அந்த மேக்ஸ் அவனை புரிய வச்சு அவனுக்கு 35 மார்க் அவங்க அம்மா எடுக்க வைக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. நிவேதா தாமஸ் அவங்க அம்மாவாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அப்பப்பா ஒரு குடும்ப குத்து விளக்கே. அவங்க நம்ம இந்த பாபநாசம் படத்தில் பார்த்த நிவேதா தாமஸாக இது அந்தளவுக்கு நமக்கு தோணுச்சு. ஒரு ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ அன்பாக பாசமாக பேசணுமோ அப்படி பேசுகிறது. இந்த குழந்தைங்கிட்ட அவங்க ஹஸ்பண்டை விட்டு கொடுக்காம இந்த குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைக்கிறது. அந்த பையன் ஒரு டைமில் காணாமல் போயிடுவான். அந்த பையன்கிட்ட ஒரு தாயின் ஒரு அன்பு பாசம் எப்படி துடிக்கிறது. இந்த மாதிரி பல பரிமாணம் நிவேதா தாமஸ் கிட்ட. அதுக்கப்புறம் அவர் ஹஸ்பண்ட் ஒரு கேட்பார், நீ 10வது ஃபெயிலு, அவன் 6வது ஃபெயிலு, இதெல்லாம் எங்கே உருப்படுன்னு ஒரு கேள்வி கேட்பார். அந்த 10வது பாஸ் பண்ணி காட்டுறதாகட்டும், அந்த பையனுக்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குறதாகட்டும், அடடா நிவேதா தாமஸ் எங்கேயா அவங்க நடிப்பு இவ்வளோ நாள் வச்சுருந்தீங்க. அந்தளவுக்கு மனசுக்கு நிறைவான நடிப்பு தந்திருக்காங்க நிவேதா தாமஸ். உண்மையிலே நிவேதா நம்ம பாராட்டலாம். அவங்களுக்காக இந்த படத்தை தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள் ஒரு முறை. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. இப்போ இது எல்லா ஸ்கூல்லுமே நடக்கிறது தான். என்னென்னா ஒரு பையன் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டனா உடனே வந்து மாஸ்டருக்கு கோவம் வந்துடும். இப்போ வாத்தியார் என்ன பண்ணுவார்னா, டேய் இவனோட எல்லா பையனும் சைலண்டாக இருக்கிறான், இவன் நம்மளை கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவனை எப்போயுமே அடிக்க வைக்கிறதே பார்ப்பார். அவன் மேலே ஒரு கண் வச்சுட்டே இருப்பார். அந்த மாதிரி எப்போயுமே லாஸ்ட் பெஞ்சில் தூக்கி போடுவார். ஓகே, சாக் பீஸ் எடுத்து அடிப்பார். அந்த மாதிரி ஒரு மேக்ஸ் வாத்தியாராக வரவர் தான் பிரியதர்ஷினி புலிகொண்டா. உண்மையிலே அவர் ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அடடாடாடா அந்த மேக்ஸு அவனுக்கு புரியாமல் சார் 0 பக்கத்தில் 1 வந்தால் எப்படி சார் 10ஆவதுன்னு கேட்குறப்ப ஆகட்டும், இதில் அவன் கேள்வி கேட்குறப்ப இவர் பதில் சொல்ல தெரியாமல், டேய் நீங்கள் கேள்வி கேட்ட அறிவாளி நினைப்பா, அறிவாளித்தனமாக பேசி தானே எவனும் உருப்படாமல் இருக்கான், நீ லாஸ்ட் பெஞ்சு போடா, அவன் மேக்ஸில் 100 மார்க் எடுத்துக்கான், 0 பக்கத்தில் நீ ஏன்டா உட்காந்துக்கிற, நீயும் 0 ஆகிடுன்னு சொல்லி அவனை வெளியே அனுப்புறதாகட்டும். அவருடைய நடிப்பு, அந்த கோவம், இந்த பசங்க சின்ன அவர் பைக் கண்ணாடி உடைக்கிறதாகட்டும், பஞ்சர் பண்ணுறதாகட்டும், அவர் வராமல் என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பொறுத்துணும். அவன் மேலே வெறுப்பு வன்மத்தை காட்டாமல் ஆனால் எப்படி காட்டணுமோ அந்த மாதிரி காட்டுற விஷயங்களையும் உண்மையிலே வந்து பிரியதர்ஷினி புலிகொண்டா அவர்களே, நீங்கள் மேக்ஸ் வாத்தியாரவே வாழ்ந்துட்டீங்க. இவருக்காகவும் ஒரு முறை இந்த படத்தை பார்க்கலாம். அப்பா விஸ்வதேவ், நிவேதா தாமஸோட ஹஸ்பண்டு, அந்த பையனோட அப்பா விஸ்வதேவ், அடடா ஐயர்வால் தான். எல்லாம் பூநூல் போட்டுறாங்க இந்த படத்தில். இந்த படம் சரியாக தெலுங்கில் போகாத காரணம் என்னென்னா பூநூல் பார்ட்டி எல்லாருமே
பூணூல் வச்சு எடுக்கிறதுனால சரியா அந்த இதெல்லாம் ஐயங்கார்த்து படமான்னு தப்பாக நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உடைச்சி ஐயங்கார்லேயும் படிக்காமல் இருக்காங்கய்யா, ஐயங்கார்லேயும் 10th ஃபெயில் இருக்குய்யா அப்படின்ற அந்த ஐயங்காருடைய எந்த ஒரு இதுவும் இன்வால்வ் ஆகாமல் மற்ற மதத்தையும் எதையும் கஷ்டப்படுத்தாமல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு மதம் சாயம் பூசி இந்த படத்துக்கெல்லாம் போகாமல் இருந்துடாதீங்க. இந்த விஸ்வதேவ் வந்து அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காரு. ஒரு பையன் பக்கம் பார்க்கணும், அவனை ஒரு கண்டிஷனாக ஒரு பையனை வளர்க்குறது எப்படி, அந்த கண்டிஷனாக அவனை அடிக்கிறப்போ அவர் ஃபீல் பண்ணுறது எப்படி, இதுக்காக அம்மாவும் உடஞ்சே இருக்காங்களே, அம்மாவை மேலேயும் கோவப்பட்டு அவர் ஃபீல் பண்ணுறது எது இருக்குது. ஆனால் உண்மையிலே அது அவர் அப்பாவா ஹஸ்பண்டையும் பசங்கிட்டையும் அவர் புரிஞ்சு நடக்கிறதுலாம் ரொம்ப விஸ்வதேவ் சூப்பராக பண்ணியிருக்கீங்களா. இவருக்காக ஒரு முறை இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் முக்கியமாக அந்த சின்ன பையன் அருண்தேவ், அடடா தம்பி எங்கடா இருந்த நீ, உண்மையிலே ஒவ்வொரு சீன்லேயும் உன்னை எனக்கு ஒரு தம்பி இப்படி இருக்கக்கூடாது என்னை எங்கே வச்சிட்டேடா. அவ்வளோ அழகாகவும் அந்த பையன் என்ன கேள்வி கேட்குறான், என்ன நடிப்பு, எவ்வளோ தைரியமாக ஒரு சாரி கேட்குறதுல சாரி கேட்குறான், ஒரு கோவப்படுறதுல கோவப்படுறான். ஒரு அம்மா கிட்ட அப்பா கிட்ட என்னையா உன் பரிமாணம். ஐயோ இந்த படத்தை உண்மையிலே இந்த அருண்தேவ், அந்த படத்துலேயும் அவன் பேர் அருண் தான், ஆனால் அவன் பேர் நீளமாக வரும், இருந்தாலும் அவங்க அருண் தான் கூப்பிடுவாங்க அவங்க அம்மா. அந்த அருண் அவங்க சாப்பிட்றதாகட்டும், அவன் கோவப்படுறதாகட்டும், அவன் ஃப்ரெண்டு விட்டு போனால் அவன் துக்கத்தில் அந்த ஃபீல் பண்ணுறதாகட்டும், புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறப்ப அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்டாகட்டும், அதுக்கப்புறம் வாத்தியார்கிட்ட கோவப்படுறதாகட்டும், மேக்ஸில் டவுட் கேட்குறதாகட்டும், ஐயோ தம்பி நீ வந்து தங்க பீஸுப்பா இந்த படத்தில். உண்மையிலே வந்து இந்த படத்தை நான் யாரும் இந்த மாதிரி பாராட்டினதே கிடையாது, உன்னை இப்படி பாராட்டுறேன். தயவு செஞ்சு இந்த படத்தை இந்த தம்பிக்காக அருந்தேவுக்காக ஒரு முறை பாருங்கள். அதே மாதிரி கௌதமி சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்ல ரோல் கௌதமிக்கும். ஒரு பெண்கள் வந்து ஏம்மா வீட்டிலேயே இருக்கேம்மா, முதல்ல நீ இங்கிலீஷ் படிக்கனா 10th பாஸ் ஆகுமா, ஓகே உன் பையனுக்கு மேக்ஸ் கற்றுக் கொடுக்குன்னா எப்படி மாறுமான்னு சொல்லி அழகாக அவங்க மோட்டிவேஷன் பண்ணுறதாகட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. பாக்யராஜ் சார் ஒரு பிரின்சிபலாக அவர் கடமையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்க. அந்த ஹீரோக்கு ஃப்ரெண்டு கேரக்டர் வருவார், திருப்பதியில் வேலை செய்வார், 7 குண்டில் வாடா பார்த்துக்கலாம், பெருமாள் பார்த்துக்குவாருன்னு சொல்லி அவர் சொல்கிற ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொரு கேரக்டர் வரும், மச்சான், அந்த ஹீரோவுடைய மச்சான் வருவார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் வேலை செய்வார். அப்பப்போ வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவார், குழந்தை காணாம போய்டும் தேடுறதுக்கு வருவார். அவர் வர்றப்பெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், நல்லா இருக்கும். அவரும் வந்து பார்த்துக்கலாமா, நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாமான்னு சொல்லி ஒரு அழகான அந்த ஸ்பீச் கொடுக்குறப்போ ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார். இந்த படத்தில் இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப அழகாகவும் நிறைவாக நடிச்சிருந்தாங்க. 35 சின்ன விஷயம் இல்லைன்றத ஒரு அழகான திரைப்படமாக, ஒரு அருமையான திரைப்படமாக வந்திருக்கு. உண்மையிலே இது எந்த உள்நோக்கத்திலும் சொல்ல, தயவு செஞ்சு இப்போ எல்லாம் தேட்டரில் பாருங்கள். தெலுங்கில் பார்க்கணுன்னா ஆஹா ஓடிடியில் இருக்குது, தமிழில் பார்க்கணுன்னா தயவு செஞ்சு இப்போ 27 ரிலீஸ் ஆகுது, போய் தேட்டரில் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல படம். நான் சமீபத்தில் பார்த்த படங்களில் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான படம். அதுவும் குழந்தைகள், பெற்றோர் எல்லாருமே போய் பாருங்கள். குடும்பத்தோடு பார்த்தா தான் உங்களுக்கு இந்த படத்தோட ஃபீலிங் கண்டிப்பாக தெரியும். ஒரு குழந்தைங்கிட்ட எவ்வளோ அன்பாக நடந்துக்கணும், குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கின்றது முதற்கொண்டு இது கிளாஸ் எடுத்திருக்காங்க. இது கிளாஸாக எடுத்து நம்ம பாடமாக சாவடிச்சு இந்த தமிழ் படத்தில் நம்ம கருத்து சொல்லி சாவடிப்போம் பற்றியா, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல் அழகாக அருமையாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் நந்தா கிஷோர், தலைவா நீங்களாம் நிறைய படம் பண்ணுங்க தலைவா. உண்மையிலே ஒரு தரமான படம், ஒரு நல்ல படம். எப்படி பண்ணணுன்னு அழகாக இதுக்கான நீங்கள் அந்த பூணூல் மாற்றி இந்த ஐயரு இதெல்லாம் அதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா தேவையில்ல எதுக்கு வச்சிங்கன்னு தெரில. ஒரு சாதாரண ஃபேமிலியாகவே நீங்கள் விட்டுருக்கலாம், இது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த பூணூல் கூட ஐயங்கரா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்துக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எதுக்கு பண்ணீங்கன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு திருப்பதியில் அங்கே கதை நடக்கிறதுனால அப்படி பண்ணிட்டீங்களான்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் தலைவா கதையில், திரைக்கதையில், வசனத்தில் ரொம்ப பின்னி படத்தில் எடுத்துட்டீங்க. சூப்பர் தலைவா, நிறைய படம் பண்ணுங்க. கிஷோர் எங்கே இருக்கிறீங்களோ ஆன்சர்